வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வீழ்ச்சிக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராஜபக்ஷ முகாம், சஜித் அணியின் குற்றச்சாட்டு. சிடி விக்ரமரத்னவின் மரணத்தில் தொடரும் மர்மம். துப்பாக்கி கைரேகைகள் தொடர்பில் வெளியான தகவல். நாட்டில் நடைபெறுகின்ற குற்ற செயல்களில் அரசுக்கு தொடர்புள்ளது. சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றச்சாட்டு. சுரேஷ் அளவிற்கு அறுவை சிகிச்சை. சவுதி அரேபியாவுடன் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் எடுத்துள்ள தீர்மானம். ட்ரம்புக்கு ஈரான் கொடுத்த பதிலடி. மத்திய கிழக்கில் உட்கட்டமைப்புகளை நெருங்கும் பேராபத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டின் முழு வீழ்ச்சிக்கும் ராஜபக்ஷ முகாமி பொறுப்பாளிகள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹர்ஷன ராஜகர்ணா தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை அவர் தெரிவித்தார். மேலும் எதிர்வரும் 2029 ஆண்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார் என்று அவர் சூளுரைத்துள்ளார். தொடர்ந்து அவர் இது தொடர்பில் தெரிவிக்கையில், 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்களின் சமூக ஊடக பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்காக இணையவழி பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான தனிநபர் முன்மொழிவு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பல மாதங்கள் கடந்துள்ள போதிலும் அரசு அது குறித்து எந்தவிதமான கவனமும் செலுத்தாமல் அலட்சியமாக செயல்படுகின்றது. உலக நாடுகள் சிறுவர்களின் பாதுகாப்பிற்காக சட்டங்களை இயற்றி வரும் நிலையில் இலங்கையில் அரசு மிக குறைந்த கவனத்தையே செலுத்துகிறது. எதிர்க்கட்சி தரப்பால் தயாரிக்கப்பட்ட சட்ட திருத்தம் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்பட்ட போதிலும் அரசு எதுவும் அறியாதது போல் மௌனம் காக்கின்றது. உயர் நீதிமன்ற நீதியரசர்களினுடைய ஓய்வு பெறும் வயதை உயர்த்த அரசு முயற்சிப்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது. காலி பணியிடங்களையே நிரப்புவதை விடுத்து இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நீதித்துறையின் சுயாதீன தன்மையை சீர்குலைப்பதாகும். இதற்கு சட்டத்தணிகள் சங்கம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன. மின்சார கட்டணம் 45% உயர்த்தப்பட்டுள்ளதுடன் எரிபொருள் விலை சுமார் 150 ரூபாவால் அதிகரித்து பணவீக்கமும் உயர்ந்துள்ளதால் சாதாரண மக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் ஜனரஞ்சகத்தன்மை 75% என அரசு கூறுமாயின் ஒத்திவைக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி ஜனநாயக ரீதியிலான அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்ய வேண்டும். நாட்டின் வீழ்ச்சிக்கு ராஜபக்ஷ முகாமே பொறுப்பாகும். 2029 ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதுடன் சஜித் பிரேமதாச அடுத்த தலைவராக உருவெடுப்பார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து தேர்தல்களில் போட்டியிடுவது தொடர்பான பேச்சுக்கள் சுமூகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்தார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிடி விக்ரமரத்னவின் மரணத்துடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற துப்பாக்கியில் இருந்து எந்தவொரு தெளிவான கைரேகையும் கண்டறிவது கடினமாக இருப்பதாக போலீஸ் வட்டார தகவல்கள் தெரிவித்து நிற்கின்றன. பெயர் குறிப்பிட விரும்பாத மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவினுடைய அதிகாரி ஒருவர் இந்த தகவலை தெரிவித்ததாக கூறப்படுகின்றது. துப்பாக்கிச் சுடும் போது ஏற்படும் அதிக வெப்பம் காரணமாக அதில் பதிந்துள்ள விரல் அடையாளங்கள் அழிந்து போகும் சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதால் இந்த துப்பாக்கியிலும் கைரேகைகள் அழிந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. ஒரு குற்றத்திற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், தோட்டாக்கள் மற்றும் அதன் காலம் குறைத்து கண்டறிய முடிந்தாலும் இந்த சம்பவத்தின் பின்னணியை கண்டறிவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று மங்கலாகியுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது. சம்பவம் நடந்த நேரத்தில் வீட்டிற்குள் வெளியாட்கள் எவரும் சட்டவிரோதமாக நுழைந்ததற்கான எந்தவொரு ஆதாரமும் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இந்த சம்பவம் தவறுதலாக நடந்த துப்பாக்கிச் சூடா அல்லது தற்கொலை முயற்சியா என்ற கோணத்தில் தற்சமயம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சம்பவத்திற்கு முன்னதாக வீட்டை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் வீட்டின் உட்புற சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படக்கூடிய 9mm பிஸ்டல் ரக துப்பாக்கி மற்றும் வழக்கு தொடர்பான ஏனைய பொருட்கள் எதிர்வரும் 28ஆம் தேதி கடுவல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச மேல் மாகாண தெற்கு சிறப்பு விசாரணை பிரிவிற்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
நீதியமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் செம்மணி படுகொலை ஆகிய விடயங்கள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய ஒரு நிலையில் அதனை திசை திருப்புவதற்காகவே புத்த கோயிலை கட்டுகின்றார்களோ என்ற சந்தேகம் தமக்கு எழுந்திருப்பதாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் இருக்கக்கூடிய ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்ததாவது: நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தை தொடர்ந்து நேற்று முன்தினம் நீதி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் பேரவைத் தலைவரிடம் கையளிக்கப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்க, கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தூதுவர்கள் செம்மணி புதைக்குழியை 22ஆம் தேதி பார்வையிட்டனர். அங்கு 450க்கும் மேற்பட்ட உடலங்கள் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்படுகிறது. இது இவ்வாறு இருக்க, திருகோணமலை கன்னியா பென்னூரூற்றில் ஒரு புத்தர் கோவில் கட்டுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது உண்மை வெளிப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் அதனை மூடி மறைப்பதற்கான ஒரு செயலை செய்வதாக தோன்றுகின்றது. ஏற்கனவே கன்னியா விடயத்தை பொறுத்தவரையில் அங்கு கட்டுமானங்கள் எதுவும் தெரியக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அங்கு ஒரு புத்த கோயில் கட்டுவதற்கான நேற்றைய தினம் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதனை பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இருந்த நீதிமன்ற ஆணைகளுக்கு அப்பாற்பட்டு சென்று இராணுவமோ அல்லது புத்த பிக்குகளோ இதனை தங்களுடைய விருப்பத்திற்கு செய்கின்றார்களா, இல்லை அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல்களின்படி இவை நடைபெறுகின்றதா என்றொரு கேள்வி எழுகின்றது. இவ்வளவு நாளும் இல்லாமல் திடீரென நேற்றைய தினம் அதை கட்ட வேண்டிய ஒரு தேவை ஏன் ஏற்பட்டது? அத்துடன் செம்மணி புதைக்குழி தொடர்பாகவும் ஒரு பன்னாட்டு நீதி கோரப்படுகின்றது. அரசாங்கம் நிச்சயமாக அதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர மாட்டாது. ஏனென்றால் இந்த அரசாங்கத்திற்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது என அவர் தெரிவித்தார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலிவிற்கு தேசிய வைத்தியசாலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. தேசிய வைத்தியசாலையின் இதயவியல் பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவருக்கு இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரேஷ் அலி பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக இதயவியல் பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சுரேஷ் அலி கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்ட காலத்தில் சலி நீண்ட நாட்கள் உணவு தவிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார். இந்த நிலையில் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் அடிப்படையில் சலி கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சவுதி அரேபியாவின் சிவில் அணுசக்தி திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்த நாட்டிலேயே யுரேனியம் செறிவூட்டும் திறனை வழங்குவதற்கான 30 ஆண்டுகால ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க காங்கிரசின் ஒப்புதலுக்கு அனுப்ப ட்ரம்ப் திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வெஸ்டிங் ஹவுஸ் உள்ளிட்ட அமெரிக்க நிறுவனங்கள் மூலம் சவுதியின் அணு உலைகள் கட்டவுள்ளதுடன் இரு நாடுகளின் கூட்டு ஆய்வுக்கு பிறகு அங்கு யுரேனியம் செறிவூட்டும் மையம் அமைக்கப்பட வாய்ப்புள்ளது. ஈரான் யுரேனியத்தை செறிவூட்டுவதை தடுக்கவே அமெரிக்கா போரில் ஈடுபட்டு வரும் நிலையில் சவுதிக்கு இத்தகைய அனுமதியை வழங்குவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய தீவிர கண்காணிப்பு விதிகள் இதில் சேர்க்கப்படாததால் சவுதி அணு ஆயுதம் தயாரிக்கும் அபாயம் இருப்பதாக அமெரிக்க சட்டம் இயற்றுபவர்களிடையே எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ஈரானின் பாலங்கள் அல்லது ஈரானின் மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் பட்சத்தில் கிழக்கில் உள்ள சிவில் உட்கட்டமைப்புகள், குறிப்பாக பாலங்கள் மற்றும் ஆற்றல் மையங்கள் மீது கடுமையான பதிலடி தாக்குதல் தொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஈரானின் பாலங்கள் அல்லது மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் கப்பல் போக்குவரத்து மீது இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தாக்குதலை நடத்தும் ஒவ்வொரு முறையும் ஈரானின் பாலங்கள் மற்றும் மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தும் என எச்சரிக்கப்பட்டிருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தார். ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஈரானில் அதிகாரப்பூர்வ தஸ்னிம் செய்தி நிறுவனம் ராணுவ அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
குறித்த அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணையின் மீதான இறையாண்மையை செலுத்துவதில் ஈரான் இரும்பு போன்ற உறுதியை கொண்டுள்ளது. அந்த நீரிணை மீண்டும் ஈரானுக்கு அச்சுறுத்தலாக மாறுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரானின் இந்த எச்சரிக்கை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள ஆற்றல் வளங்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளின் பாதுகாப்பிற்கு மேலும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.